சார் அடுத்தது குரு அதிசார பயிற்சியில கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார், சொல்லுங்க. எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய நேரம். இதில் ரெண்டு விஷயத்தை நான் ஒன்று சொல்லணும். ஒன்று வந்து விருச்சிக ராசிக்கு சொல்லும் போது சொல்லுவேன், கடகராசிக்கு சொல்லும் போது இப்போ நம்ம சிஎம் ஆமாம் அவர் கடகராசி. கடகராசி தான். அதாவது அவர் எல்லாரும் சொல்லுவாங்க பேச மாட்டேங்கிறாருன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் லெவலுக்கு இறங்கி பேசுறதுக்கு அவருக்கு வேண்டாம். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அவர் பேசாமே ஜெயிச்சிருவாரு. இப்போ அவருக்கு நேரம் சூப்பராக இருக்கு. இனிமேலும் பேசுறதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ பேச வைப்பாங்க. அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாருன்னா, அவர் மட்டும் இல்லை கடகராசிக்காரங்களுக்கே இப்போ நேரம் நல்லா இருக்கு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, ஆனா ஏதோ ஒரு மிராக்கிளா நடக்குமா, தேடி வருவாங்க, அதிசயமா நடக்கும் போது கடகராசிக்கு தொழில் தொடங்குறதுக்கு. ஏன்னா இந்த 9ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுதோ, 9ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுதோ, இப்ப 10ஆம் இடத்தை பார்க்க போறாரு. இப்போ 9ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்தை குரு பார்க்க போறாரு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அந்த ஒரு விஷயம் மட்டும் கவனமா இருக்கணும். புதுசா கடன் வாங்கினா, தொழிலுக்காக வியாபாரத்துக்காக கடன் வாங்கினா இவங்களுடைய வாழ்க்கையில அடுத்த ஸ்டேட்டஸ் போவாங்க. வெரி குட், வெரி குட். அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சார். கண்டிப்பா நல்ல பரிகாரம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்து இந்த ஜோதிட யுகம் சேனலை வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உங்களோட என்னென்ன விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களோட கமெண்ட்ஸில் பார்த்து தாங்க நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் என்ன பண்ணலாம், எத்தனை ராசி பலன் பயிற்சிகள்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒன்றா ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்கான விஷயங்களோட பரிகாரத்தோட நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் கொடுத்துருக்கும் போது இந்த பரிகாரம்லாம் நல்லா இருக்குது, அந்த பரிகாரத்தை பார்த்து நாங்கள் செஞ்சு இன்றைக்கி நல்லா இருக்கோம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து தான் நாங்கள் ஒரு நிகழ்ச்சியாக உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி அப்படி ஒரு அருமையான ஒரு பதிவுங்க, ரொம்ப ஒரு வித்தியாசமான பதிவு. குரு அதிசார பயிற்சி, அது ஒரு அருமையான பதிவுங்க. பதிவுன்னு சொல்ல முடியல. இந்த குரு அதிசார பயிற்சியில் 12 ராசியும் எப்படி இருக்கும், குரு அதிசார பயிற்சினா என்ன, அது எப்போ வருது அப்படின்னு ஒரு அருமையாக உங்களுக்காக 12 ராசிக்கும் அழகாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு நம்ம வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். உங்களுக்காக உங்கள் 12 ராசிக்காக தாங்க சொல்ல வந்திருக்காரு. எல்லாத்தையும் 12 ராசிக்கும் இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்கும்னு கணிச்சு கொண்டு வந்திருக்காரு. அதனால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது உங்களுக்கான பதிவு. அவரை சந்திப்போமா? வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள் ஒரு இன்ட்ரோ கொடுங்க சார். கண்டிப்பா. நம்ம ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் அடியன் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இந்த பயிற்சியில் எல்லாருக்குமே நல்ல செய்திகள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா நல்ல விஷயமா சொல்ல போகிறோம். வெரி குட். இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதனால தான் சார் சொன்னேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்கன்ட்டோம். ஆனால் அப்பவும் நம்ம நேயர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எல்லா 12 ராசிக்காரங்களும் சொல்கிறது வந்து இந்த ராசியில் பிறக்காதீங்க, இந்த ராசியில் பிறக்காதீங்கன்னு. நம்ம பிறப்பு என்னங்கிறது அவனுக்கு தான் தெரியும். கரெக்ட். அதனுடைய ஒரு சின்ன டீஸ்பூன் மட்டும் தான் நம்ம இப்போ ஜோசியமாக பார்க்க போகிறோம். வெரி குட். என்ன ஏதுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சார், குரு அதிசார பயிற்சி அப்படின்னா என்ன, அது எப்போ வருது, எப்படி இருக்கு அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் சார். கண்டிப்பாக. குரு அதிசார பயிற்சி முதல்ல எப்போ வருதுன்னு சொல்லிடுறேன், அப்புறமா என்னங்கிறத சொல்கிறேன். குரு அதிசார பயிற்சி வந்து திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார். அது என்ன நடக்கிறது அப்படின்னா, கடகராசியில உச்சஸ்தானத்தில் இருக்கிற குரு சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார், அடுத்த ராசிக்கு. இது வந்து ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான். இது ஷார்ட் டியூரேஷன் போயிட்டு திருப்பி வக்கரகதியில மறுபடியும் கடகராசிக்கு வந்துடுவார். அந்த அதிசாரமா இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் தான். அதாவது அக்டோபர் 31லேருந்து டிசம்பர் 13 வரைக்கும் தான் அதிசாரமா சிம்ம ராசியில இருப்பார். டிசம்பர் 13 அதிசாரத்துல வக்கரம் அடைஞ்சு ஜனவரி 24ஆம் தேதி அன்னைக்கு மறுபடியும் கடகராசிக்குள்ள வந்துடுவார் வக்கரமாவே.
ஸோ இப்போ அடுத்தது நம்ம வந்து உங்களுக்கு ஒரு லீடும் கொடுக்குறேன். அடுத்தது நம்ம வந்து குரு வக்ர பயிற்சியும் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக கொடுக்கணும், நான் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா இந்த குரு அதிசாரம் அப்படின்னா முதல்ல அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். ஹிந்து தர்மம் வந்து சனாதன தர்மம் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம். சனாதனம்னா என்ன அப்படின்னா லாங் ஸ்டாண்டிங், ரொம்ப வருடமாக இருக்கிறது. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அடுத்தது வந்து நடிகர் திலகம் செவாலிய சிவாஜி கணேசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அதுக்கப்புறம் உலகநாயகன் கமலஹாசன். இவங்க 4 பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 60 வருஷமா தமிழக சினிமாவை, இன்ஃபேக்ட் இந்தியன் சினிமாவே அவங்க கூழ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த லாங் ஸ்டாண்டிங்கா இருக்காங்களே, இதுக்கு பேர் தான் சனாதனம். சனாதனம்னா உடனே வந்து ஏதோ பேசுறதெல்லாம் வேண்டாம், நம்ம அரசியல் போக வேண்டாம், அடுத்தவங்களை பத்தி தப்பா பேச வேண்டாம். ஆனா இந்த சனாதனத்தோட ஸ்பெஷாலிட்டி, அதோட அர்த்தம் நிறைய பேருக்கு தேவைதான் சார். ஆமா, இந்த சனாதனத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இப்பதான் வந்து நாசாவும் இங்கிலீஷ்காரங்களும் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய விஷயத்த பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே சயின்டிஃபிக்கா சொல்லிட்டாங்க. அந்த சயின்ஸ் தான் இந்த அதிசார பயிற்சி. குரு அதிசாரம் எப்போ ஏற்படும் அப்படின்னா, குரு இருக்கிற இடத்துல, குரு இருக்கிற ராசிலேருந்து சூரியன் வந்து 5ஆம் ராசி, 6ஆம் ராசி, 7ஆம் ராசி, 8ஆம் ராசி, 9ஆம் ராசி, இந்த 5 ராசிகள்ல சூரியன் டிராவல் பண்ணும்போது, குரு இருக்கிற இடத்துலேருந்து இந்த சூரியன் வந்து இந்த 5 ராசிகள்ல டிராவல் பண்ணும்போது குரு அதிசார பயிற்சி ஏற்படும். அப்போ இப்போ வந்து கடகத்துல இருக்காரு. சூரியன் வந்து 5ஆவது ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு போகும்போது தான், விருச்சிக ராசிக்குள்ள என்ட்ரு ஆகும்போது இந்த அதிசார பயிற்சி துவங்கும். ஸோ விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், அந்த 5 ராசிகளில் 5, 6, 7, 8, 9 இந்த ராசிகளில் டிராவல் பண்ணும்போது குரு அதிசார பயிற்சி நடக்கும். இந்த குரு அதிசார பயிற்சினா சிம்பிள். என்ன அப்படின்னா, நம்ம பூமியிலேருந்து குரு பக்கத்தில் இருப்பார், சூரியன் வந்து லாங் டிஸ்டன்ஸில் இருப்பார். அப்போ பார்க்கறதுக்கு என்ன தோணுன்னா, குரு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ அந்த குரு ஃபாஸ்ட்டாக, அதாவது அதிக பிரசங்கித்தனமாக போகிற மாதிரி தெரியும், ஆனால் அவர் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணல. நம்மளுடைய பர்செப்ஷன், நம்ம பார்க்குற பார்வை. இப்போது நம்ம வந்து இங்கேருந்து பார்க்குறோம் அப்படின்னா ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லுவோம். அதே ஒரு ஃப்ளைட்டு, மேலே போகிற ஃப்ளைட்டு மெதுவாக போகுது, அது மெதுவாக போகுது, 650 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அது மாதிரி தான் இந்த குருவும் நம்மளை சூரியனோட ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு பேர் குரு அதிசார பயிற்சி. அந்த குரு அதிசார பயிற்சி சிம்ம ராசிக்கு போனால் என்னென்ன நல்ல பலன்கள் எல்லாருக்கும் இருக்குங்கிறத இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அதிசாரம்னா என்னன்னு தெரியாது, வக்ரம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்தது வக்ர பயிற்சியை பற்றி பேசும்போது அடுத்த எபிசோடில் அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ தேங்க்யூ. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லி ஓகே சார், அருமையான ஒரு இன்ட்ரோ சார், இன்ட்ரடியூஸ் நீங்கள் அழகாக அதை உண்மையிலேயே குரு அதிசார பயிற்சி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, அது அழகாக நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து தெரிய வச்சிங்க சார். அடுத்தது குரு அதிசார பயிற்சியில் கடக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார், சொல்லுங்கள். கடகராசிக்கு புதிய புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தினார் இந்த குரு பகவான் கடந்த ஒரு 8 மாசத்துல. கடகராசியிலே குரு இருந்தார், அதனால நண்பர்களை அறிமுகப்படுத்தினார். அந்த குரு இந்த கடகராசிக்கு குரு யோகாதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி தான் யோகாதிபதி. 5 குடையவன், 9 குடையவன், 10 குடையவன், இவங்க 3 பேரும் யோகாதிபதி கிரகங்கள். நல்லது மட்டுமே பண்ணுவாங்க. ஆஹா, சூப்பரா இருக்கு, எடுத்தோடனே பாசிட்டிவா. அந்த குரு இவங்களுக்கு ராசியிலேருந்து 2ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. வெரி குட். குடும்பஸ்தானத்துக்கு போயிருக்காரு. குடும்பத்துல சில சஞ்சலங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் பண்றதுக்கான நேரம். ஓ, இருந்ததுன்னா கிளியர் பண்ணிக்கலாம், கிளியர் பண்றதுக்கான நேரம். அதே சமயம் அந்த குரு 2ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்க போறாரு. ஸோ புதுசா கடன் வாங்குவாங்க. எதிரிகளை துவம்சம் பண்ணக்கூடிய நேரம். இதுல 2 விஷயத்தை நான் ஒன்று சொல்லணும். ஒன்று வந்து விருச்சிக ராசிக்கு சொல்லும் போது சொல்லுவேன், கடகராசிக்கு சொல்லும் போது இப்போ நம்ம சிஎம், ஆமாம், அவர் கடகராசி. கடகராசி தான். அதாவது அவர் எல்லாரும் சொல்லுவாங்க பேச மாட்டேங்கிறாருன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் உங்க லெவலுக்கு இறங்கி பேசுறதுக்கு அவருக்கு வேண்டாம்.
அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அவர் பேசாமே பேசாமே ஜெயிச்சிருவாரு. இப்போ அவருக்கு நேரம் சூப்பராக இருக்கு. இனிமேலும் பேசுறத கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ பேச வைப்பாங்க. ஓ, அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாருன்னா, அவர் மட்டும் இல்லை, கடகராசிக்காரங்களுக்கே இப்போ நேரம் நல்லா இருக்கு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அன்றாட வாழ்க்கையில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கடன், அது ரைட் ஆஃப் ஆகிருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ரீசன்னால பெண்டிங் இருக்கும், அதனுடைய தொடர்ச்சி இப்போ வரும். ஸோ கடனை திருப்பி பழைய கடன் எடுப்பாங்க, இல்லை அந்த கடனை அடைக்கிறதுக்காக புதிய கடன் வாங்கலாம். ஸோ இதெல்லாம் ஆகிறதுக்கான நேரம். வழக்குகள் நிவர்த்தி ஆகும். வழக்கு பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகும். ஸோ சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய நேரம். ஸோ அதனால் இவங்களுக்கு எல்லா வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்க போகிறது. ஏன்னா கடகராசிக்கு ரொம்ப சூப்பரான டைம் இப்போது. என்னென்னா பேசுறதுல மட்டும் கவனம் தேவை. அது ஒன்று தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சங்கடம். அதே சமயம் புதிய தொழில் வாய்ப்பு இருக்குது. புதுசாக தொழில் துவங்கலாமா? யார் எங்கே சார் கடன் கிடைக்கும், நான் எங்கே சார் போவேன்? ஆனால் ஏதோ ஒரு மிராக்கிளாக நடக்குமா? தேடி வருவாங்க. அதிசயமாக நடக்க போகுது கடகராசிக்கு தொழில் தொடங்குறதுக்கு. ஏன்னா இந்த 9ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுதோ, 9ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுதோ, இப்போ 10ஆம் இடத்தை பார்க்க போறாரு. இப்போ 9ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்தை குரு பார்க்க போறாரு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். ஒரு நல்ல நண்பர் இவங்களுக்கு வந்து உதவி செய்வார். என்னுடைய அனுபவம், எனக்கு வந்து பாக்கிய சனி இருக்கும்பொழுது, அஷ்டம சனி முடிஞ்சு பாக்கிய சனி இருக்கும்போது யாருன்னே தெரியாது, அவர் இன்ட்ரடியூஸ் ஆனார். இன்னைக்கு அவர் வந்து என்னுடைய ஃபேமிலியில் ஒருத்தர். ஆனால் அவர் அப்போ வந்து உங்களுக்கு நான் இருக்கேன், உங்களுக்கு என்ன வேணும் நான் பண்ணித்தரேன்னு பண்ணார். இதெல்லாம் தான் சார் இறைவனோட செயல். திடீர்னு ஒரு அதிசயம் நடக்கும் அந்த காலகட்டம் வரும்போது. ஏன்னா இதன் மூலமாக அவருக்கு நான் வந்து ஒரு, ஏன்னா அவர்கிட்ட நான் டைரெக்டாக இது வரைக்கும் நான் தேங்க்ஸ் சொன்னது கிடையாது. இப்போ சொல்லுங்க சார். ஏன்னா அவர் என்ன வந்து அப்படி பார்க்குறாரு, நான் அவருக்கு ரெசிப்ரகேஷன் கொடுக்கணும்ல. வெரி குட். ஸோ இந்த சேனல் வாய்ப்பு மூலமாக அவருக்கு ஒரு என்னுடைய மனதார நன்றியை சொல்லி, கேமரா பார்த்து சொல்லிடுங்க, என்னுடைய மனதார நன்றி. அவர் பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவருக்கு தெரியும் இது. அதனால் மனதார நன்றியை அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் என் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுத்த அந்த இறைவனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய விஷயம் சார், இதெல்லாம் இறைவனோட செயல் தான். கண்டிப்பாக. ஏன்னா கடகராசிக்கு ரொம்ப சூப்பரான டைம். அதே சமயம் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருந்தா போதும், இந்த கடன் விஷயத்துல மட்டும். பழைய கடன் திரும்பி வரும்னு சொன்னேன். ஓகே, புரியுது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க வந்து கொடுத்தவன் இல்லை, இவங்க வாங்கியிருப்பாங்க. இல்லை, இவங்க வந்து ஏதாவது ஒரு பணம் ஏமாந்துருப்பாங்க. கிரெடிட் கார்டில் பேமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பணம் திரும்பி வந்திருக்காது. அந்த கிரெடிட் கார்டு கம்பெனி என்ன சொல்லியிருக்கோம், அதை பெண்டிங் வைக்கிறோமோ, இப்போ அது திரும்பி வரும். அவங்க கேட்பாங்க, அன்னைக்கு நீங்கள் விட்டுட்டீங்க, இப்போ பேமெண்ட் பண்ணுங்க. ஸோ அன்னைக்கு ஒரு 50,000 ரூபா போயிருக்கும், இன்னைக்கு அது ஒரு 2 லட்ச ரூபா வந்து நிற்கும். ஸோ 2 லட்ச ரூபா கடன் கட்டுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு விஷயம் மட்டும் கவனமாக இருக்கணும். புதுசாக கடன் வாங்கினா, தொழிலுக்காக வியாபாரத்துக்காக கடன் வாங்கினா இவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேட்டஸ் போவாங்க. வெரி குட், வெரி குட். அவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சார். கண்டிப்பாக நல்ல பரிகாரம். 18 சித்தர்களில் ஆதி சித்தர் 18க்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் தான் சிவன். அந்த அவரை சிவனை விட்டுட்டு முதல் சித்தர் அகத்தியர் வழிபாடு செய்யணும். பொதிகை மலை, அகத்தியர் மலை, இது எங்கெல்லாம் முடிஞ்சதுன்னா போயிட்டு வரலாம், உடம்பு ஒத்துழைச்சதுன்னா. இல்லை அப்படின்னா அகத்தியர் சொல்லி கொடுத்த, அதாவது ராமருக்கு சொல்லி கொடுத்த மந்திரம் அதை சொல்லலாம். அதாவது ராமர் வந்து ராவணனை ஜெயிக்கிறதுக்காக அகத்தியர் சொல்லி கொடுத்த மந்திரம். அகத்தியருடைய பல மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களை வீட்டிலேயே சொல்லலாம். ஏன்னா வீட்டில் சொல்ல சொல்ல அகத்தியர் வீட்டுக்கே வந்துடுவார். ஏன்னா அவர் வந்து எப்படின்னா, அவரை பொறுத்த வரைக்கும், அகத்தியரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அனாதைன்னு நினைச்சிட்டு இருந்தார். அப்போ சிவனும் பார்வதி என்ன சொன்னாங்க, டே உனக்கு அப்படி இல்லைடா, உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், ஒரு தம்பி இருக்கான் அப்படின்ட்டு. எங்கே இருக்காங்கன்னு, அப்பா அம்மா அவங்களுக்குலாம் வயசாகிடுது அப்படின்ட்டு. அண்ணன் வந்து தெருவா உக்காந்துருக்கான், தம்பி வந்து ஊர் சுற்றிட்டு இருக்கான் கோவத்தில் அப்படின்னு. விநாயகரையும் முருகரையும் சொல்லியிருக்காரு. அப்போ எனக்கு கூட பிறந்தவங்க இருக்காங்களான்ட்டு. அப்போ தான் வந்து சிவனும் பார்வதியும் காட்சி கொடுப்பாங்க, இல்லைடா நான் தான் உனக்கு, நீ தான் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த அகத்தியர் வந்து தனக்கு
குடும்பம், தனக்கு உறவுகள் வேண்டும் நினைக்கக்கூடியவர். ஸோ இவங்க அகத்தியரை வழிபட்டா அந்த மந்திரத்தை சொன்னா வீட்டுக்குள்ள வந்து கண்டிப்பா வந்துருவாரு. உண்மைதான். ஒரு உறவு நம்மளை கூப்பிடுதேன்ட்டு ஓடி வந்துருவாரு. ரொம்ப நல்லா இருக்குங்க கடகராசிக்கு. ரொம்ப நல்ல ஒரு பதிவு வேற. ஃபுல் வீடியோ பாருங்க. உங்களுக்கு ஒரு கோவில் சொன்னாரு, சித்தர் கோவில். அதை வழிபடுங்க. இல்லை கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டிலே உட்காந்து மந்திரங்களை சொல்லி நம்ம தியானம் பண்ணாலே கண்டிப்பாக நம்ம சித்தர்களை வீட்டுக்குள்ளேயே கூப்பிட்டு ஆனந்தமாக சந்தோஷமாகவும் இருக்கிறதுக்கு நிறைய வழிகள் நம்ம சொல்லிகிட்ருக்காரு. ரொம்ப நன்றி சார், சூப்பராக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. எல்லா 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நல்லா அழகாக சொன்னீங்க. இந்த ராசிக்கு சூப்பராக சொல்லிட்டீங்க சார். நிறைய பேருக்கு வந்து இது தெரியாமல் இருந்தது, நிறைய விஷயங்கள் தெரிய வச்சிங்க சார். நன்றி. நன்றி சார், ரொம்ப சந்தோஷமா. அதாவது இந்த குரு அதிசார பயிற்சியில் 12 ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த 12 ராசி நேர்களும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதில் வந்து ஐயா என்னென்ன விஷயங்களை சொன்னாங்க, என்னென்ன பரிகாரங்கள் சொன்னாங்க, என்ன குரு அதிசார பயிற்சினா என்ன அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்காக தான் இந்த பதிவு எல்லாமே வந்து நாங்கள் பேசுகிறது, ஜோதிடர்களை கூப்பிட்டு உங்களுக்காக பயிற்சியெல்லாம் பேசுகிறது எல்லாமே உங்களுக்காக தான். நீங்கள் நல்லா இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் பார்த்து அதை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் சந்தோஷமாக, ஆனந்தமாக, ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்காக தான் இத்தனை பதிவுகளையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இதில் இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நம்ம ஐயாவை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நேரில் ஜாதகம் பார்த்துக்கலாம். இல்லை என்னால் நேரில் வர முடியல அப்படின்னா ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க, ஜாதகத்தை பார்த்துக்கலாம். அவர் சொல்கிறத நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் அமோகமாக வாழ்க்கையில் ஜெயிச்சு எல்லா வளமும் நலமும் பெறலாம். நன்றி. தேங்க்யூ.